கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அடியேன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜீவ வார்த்தை மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசப் போகிறார். உங்கள் வாழ்க்கையை வளமாக்கப் போகிறார். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். திருமண நாளை காண்கிற அனைத்து குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைப்பார். தனிமையிலே, திக்கற்ற நிலைமையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே, யாரும் உதவி செய்ய இல்லாத நிலையில் யார் இருந்தாலும் பயப்படாதீங்க. உங்களோட ஆண்டவர் இருப்பார். அவர் உங்களை நடத்துவார். வரும் நாட்களில் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீங்க. விசுவாசிங்க. இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 33வது வசனம். அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் வந்த வழியே திரும்பி போவான். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு வந்த வழியே திரும்பி போவான். ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, சீரியர்கள் உங்கள் நகரத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாங்க, உங்கள் எல்கைக்குள் பிரவேசிக்க மாட்டாங்க, உள்ள வர முடியாது. அதனால உங்களை ஒன்றும் செய்யாம சேதப்படுத்தாம வந்த வழியே திரும்பி போவான். இன்றைக்கு உங்களோடு தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் நகரத்துக்குள்ள, உங்கள் எல்கைக்குள்ள, உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் ஸ்தாபனத்துக்குள்ள, உங்கள் குடும்பத்துக்குள்ள அந்நியன், அசீரியன், பொல்லாதவன், பொல்லாதவர்கள், பிசாசானவன் பிரவேசிக்க மாட்டான். கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அவர் சொன்னால் அவ்வளோதான், அதை செய்வார். அவரே அதுக்கான ஏற்பாடுகளை செய்வார். பாதுகாப்பை கொடுப்பார். அவருடைய கிருபை வெளிப்படுத்துவார். பிரவேசிக்க முடியாதவனை இந்த குடும்பத்து விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுவான். அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எதை குறித்தும் கலங்காதுங்க. ஒரு தீமையும் உங்கள் எல்லைக்குள் வருவதில்லை. ஒன்றும் பிரவேசிக்காது. இன்று முதல் சமாதானமாக, ஆசீர்வாதமாக, ஆண்டவருக்கு சாட்சியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். ஏசப்பா அதிசயங்களை செய்ய போகிறார். நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. அசீரியன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் வந்த வழியே திரும்பி போவான். ஆமாண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய இலைக்குள் அசீரியனாகிய பொல்லாதவன், பொல்லாத மனிதர்கள், பொல்லாத பிசாசானம் பிரவேசிக்கவே கூடாது. அந்த கிரியைகளை எல்லாம் திரும்பி போக பண்ணுங்க. இந்த நாளிலேயே உடைய பிள்ளைகள் அற்புதங்களை பார்க்கட்டும். நீ ஜெபத்தை கேட்டே நன்றி. விசேஷமாய் கவலை, கண்ணீர், வேதனை இருக்கிற மக்களை விடுதலையாக்கிறோம். கொடிய நோய்கள், கேன்சர், கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, லிவர் பிரச்சனை எல்லாம் உடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும், விலகி போகட்டும். அற்புத சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது அவருடைய சரீரத்துக்குள் கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். மரண கண்ணிகள் விலகட்டும். தற்கொலை தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பிரிவினையின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகளுடைய படிப்பில் அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, குறிப்பாக இன்னும் வேலை விஷயத்தில் அற்புதம் நடக்கணும், வியாபாரத்தில் அற்புதம் நடக்கணும், தொழிலில் அற்புதம் நடக்கணும். பெரிய பெரிய காரியங்களை பார்க்கட்டும். நீர் அப்படி செய்தி. நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.